Hi friends, நம்ம எவ்வளோதான் நல்லா ஸ்டிச் பண்ணாலும் இந்த த்ரெட்டு லேஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம த்ரெட்டு வச்சுக்கலாம். த்ரெட் வைக்கும்போது இந்த மாதிரி பிசுறு பிசுறாக ஒவ்வொரு நூலும் சிக்கிக்கிறோம். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங், சுடிதார் கட்டிங், ஸ்டிச்சிங்னு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் தனித்தனியாக வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வர அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் கூட எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது போல் நிறையா லேஸ் வாங்கி வச்சுருப்போம். நிறைய வாங்குறது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வாங்கிப்போம். அதனால் நிறைய அது அப்படியே கசையாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி கம்மியான அளவு கிளாத் தேவையான அளவு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த லேஸை இது மாதிரி கலைச்சி வச்சிங்க அப்படின்னா அவசரத்துக்கு எடுத்து தைக்கும்போது அது கரெக்டான அந்த ஷேப்பில் இருக்காது, சுருக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது போல் நல்லா கையில் எடுத்து சுற்றிட்டு இது போல் ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ரப்பர் பேண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, நான் இது போல் ரப்பரில் ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வைப்பேன். அது போல் ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு லேஸுக்கும் தனித்தனியாக இது போல் ரப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக இது போல் எடுத்து ஒரு ரப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் வேணாலும் பாக்ஸ்லேயும் நிறையா வச்சுக்கலாம். அதே சமயம் நமக்கு தேவைப்படுற கலரை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் ரப்பர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கையில் அது ஈஸியாக இருக்கும். இதில் இன்னும் நிறையா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த கலர் தேவையோ அதை நம்ம தேவையான கலர் மட்டும் எடுத்துக்கலாங்க. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் வைக்கிறதுக்கு ஆன்லைனில் இது போல் பாக்ஸ் இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ளே இது மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டிக் மாதிரி இருக்கும். நம்ம அதில் அப்படியே த்ரெட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கனாலும் தேவையான கலர்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம போடும்போதுமே நமக்கு த்ரெட்டு ஒன்றோட ஒன்று சிக்கிக்கிறோம். ஸோ அப்படி சிக்காமல் இருக்கிறதுக்கு த்ரெட்டை நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பகுதியில் லேசாக இப்படி ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்து விட்டுங்க. பாருங்கள், கரெக்டாக இது போல் கிட்ட வச்சு நீங்கள் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது நம்மளோட த்ரெட்டை இது போல் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா த்ரெட்டு அந்த நூல் கண்டை விட்டு நழுவி போகாமல் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடு எல்லா த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணலாங்க. லேசாக கட் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. ஸோ லேசாக ரெண்டு பக்கமும் கீறி விட்டுட்டு நம்மளோட த்ரெட்டை எடுத்து நீங்கள் இது போல் அந்த நம்ம கீறி விட்டோம் இல்லையா அதில் நீங்கள் வச்சுட்டு நூலை வைக்கிறதுனால நூல் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ஏதாவது ஃபுட்டெல்லாம் வாங்கும்போது பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் த்ரெட்டு அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த த்ரெட்டை வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிசுறு பகுதி நூலோட அந்த நுனி பகுதி போயிடாமல் இருக்கிறதுக்காக நான் இது போல் செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நூல் பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறம் நூலை எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த பேப்பரை நம்ம அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். அப்படி நீங்கள் இப்போ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பரை நல்லா இப்படி சுருட்டி இதோட உள்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் எம்ப்ராய்டிங்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திருப்பி நமக்கு இந்த நூல் தேவைப்பட்டது அப்படின்னா இதில் இருக்கிற அந்த நம்பரை காட்டணும் அப்படின்னா இதே கலர் நூல் இந்த பிராண்டில் இந்த நம்பரில் வர நூல் என்னவோ அது சேம் கலராக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கலரை தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம். அதனால் எந்த கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் சரி நீங்கள் இது போல் அந்த பேப்பரை மடித்து வச்சுருங்க. பேப்பர் மாறிடக்கூடாது. டேப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது போல் செல்லோ டேப் எடுத்து அந்த நூலை அதில் ஒட்டி வச்சுருங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ நம்ம தேவையான கலர்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்காக நான் இதை இப்படி சேவ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பின் ஊசி பின்னெல்லாம் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து லைனிங் கிளாத்து எது தைக்கிறதுனாலும் நமக்கு பின் தேவைப்படும். ஸோ அப்படி பின்னை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு தேடாமல் இது போல் நகை பாக்ஸ் வச்சுருந்தோம்ல, அது வேஸ்ட்டாக போவேணான்ட்டு அதை எடுத்து நான் அதில் வந்து இது மாதிரி பின்னை ஃபுல்லாக சொருகி வச்சுருக்கேன். தேவைப்படும் போது நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு நான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் யாராவது இது போல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன இந்த 4 டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக கொடுக்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் பாக்ஸ் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க, இந்த பாக்ஸ் இது போல் பாக்ஸில் வாங்கி அரேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கும் இது போல் வேஸ்டான பாக்ஸில் கூட நீங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் இதில் த்ரெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். த்ரெட்டு வாங்கும்போதுமே நீங்கள் இது போல் டேட்டை நோட் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் அது பழைய நூலா இல்லை புது நூலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். த்ரெட்டு எப்போ வாங்கினீங்கனாலும் மேலே வந்து மேனுஃபேக்சர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த டேட்டை பார்த்துட்டு த்ரெட்டு வாங்குங்க. பழைய த்ரெட்டாக இருந்தாலும் நம்ம தைக்கும்போது கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வாங்கிக்கோங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தனித்தனியாக பாபின் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து ஒரு இதில் பாபின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கம்மியாக தைக்கிறவங்க பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் நீங்கள் எல்லாமே வாங்குவீங்க. அப்போது இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் குட்டி பாக்ஸு குங்குமமெல்லாம் வரும்ல, அந்த பாக்ஸில் நான் இது போல் பீடெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். நம்ம அவசரத்துக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீடில்லாம் வாங்கும்போது இது போல் கவரோடு வாங்கிக்கோங்க. அப்படி ஒரு 2-3 நீடில் வாங்கினாலும் சரி, மிஷின் ஊசி வாங்கினீங்கனாலும் சரி, இது போல் கவரில் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்போ தான் துரு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஷார்ப்னஸோடு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தேவைப்படுற நேரத்தில் எடுக்க முடியாது, கசஞ்சு போயிருக்கும். ஸோ இது போல் பட்டன் எல்லாம் நான் இது போல் பெரிய சேஃப்டி பின்னில் எடுத்து இதில் கோர்த்து வச்சுருக்கேன். நம்மளோட அவசர தேவைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த டயத்துக்கு நம்மளால் தேடி எடுக்க முடியாது. ஸோ எடுத்து இது போல் வச்சுக்கிட்டேன். இந்த மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களால் இந்த பாக்ஸ் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இது போல் டப்பாவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு த்ரெட்டு நீடில் வந்து ரொம்பவே சன்னமாக இருக்கும் நம்ம பீடெல்லாம் கோர்க்கிறதுக்கு. அப்படி கோர்க்க முடியாத சமயத்துக்கு அதுக்காக தான் இது போல் நீடில் வந்து கோர்க்கிறதுக்காக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம மிஷின்லையுமே நம்மளுக்கு வந்து உங்களால் சீக்கிரம் நூல் வந்து கோர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் மிஷின்லையுமே இந்த கம்பியை உள்ளே விட்டு நூலை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சின்ன நீடிலில் இதை எப்படி கோர்க்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம இந்த ஊசியில் த்ரெட்டை விட்டோம் அப்படின்னா நம்மளால் இதை உள்ளே விட்டு வெளியில் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா இதோட ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கம்பியை வந்து நம்ம அந்த நீடிலோட ஹோல்குள்ளே விட்டுக்கணுங்க. ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த கம்பியை வந்து நம்ம அந்த ஊசியோட அந்த மேலே ஹோல்ஸ் இருக்குமில்ல, நம்ம த்ரெட்டை உள்ளே விடுற ஹோல்ஸ் இருக்குமில்ல, அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு இப்போது நம்ம இந்த மாதிரி அந்த கம்பிக்குள்ளே ஊசிக்குள்ளே அந்த கம்பியை விட்டுட்டு அந்த லூப்புக்குள்ளே நம்மளோட த்ரெட்டை வந்து ஈஸியாக உள்ளே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் இது போல் லாக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த கம்பியை வந்து நம்ம வெளியில் இழுத்துக்கலாம். இழுத்தோன்னா ஈஸியாக வந்து நமக்கு நூல் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன ஊசியிலலாம் இது போல் கம்பியை வச்சு தான் நம்ம வந்து அந்த த்ரெட்டை எடுக்க முடியும். அதில் மிஷினுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு தேவையான அந்த சின்ன ஊசியிலையும் நம்ம இந்த மாதிரி கம்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் காந்தம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடிமேட்லேயே சின்ன சைஸில் கூட நமக்கு கிடைக்குது. நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் ஜன்னல் இருக்கும் நான் தைக்கிற இடத்துல. ஸோ அந்த கம்பியில் வந்து இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து இது போல் மிஷினோட நீடில், அப்புறம் நம்ம ஹெம்மிங் பண்ணுற நீடில், ஹூக் தைக்கிறதுக்கான அந்த பெரிய நீடில்லாம் இது போல் எடுத்து வச்சுப்பேன். ஆனால் உங்களுக்கு எதிர்த்தாப்பில் அப்படி இரும்பு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இது போல் டபுள் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் டேப்பில் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை இது போல் பாக்ஸில் ஒட்டி விட்டுருங்க.
ஒட்டி விட்டுட்டு நம்மளோட அந்த மேக்னெட் எடுத்து இது போல் இந்த டப்பாவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அது கீழே விழாது. ஸோ அப்புறமா நீங்கள் தேவைப்படுற அந்த நீடில்ஸை இப்படி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே என்னோடய ஜன்னலில் தான் இந்த மேக்னெட்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்றவங்க இந்த மாதிரி பாக்ஸில் டபுள் டேப் ஒட்டி இந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன எல்லா மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் டெய்லரிங் வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.